புறாக்களும் வேடனும். ஒரு கிராமத்தில் இருந்த அடர்ந்த மரத்தில் புறாக்களின் கூட்டம் ஒன்று வசித்து வந்தது. அவை எப்பொழுதும் ஒன்றாகவே இரை தேடி பறந்து செல்லும். அன்றும் வழக்கம் போல் புறாக்களின் கூட்டம் உணவை தேடி பறக்கத் தொடங்கியது. அதே கிராமத்தின் மற்றொரு இடத்தில் வேடன் ஒருவன் பறவைகளை வேட்டையாடுவதற்காக தானியங்களை கீழே சிதறி வைத்து அவற்றின் மீது வலை ஒன்றை விரித்து வைத்து காத்திருந்தான். தானியங்கள் கீழே சிதறி கிடப்பதை கண்ட புறாக்களின் கூட்டம் அவற்றை உண்பதற்காக தரையிறங்கின. அவை வேடன் விரித்து வைத்த வலையில் சிக்கிக்கொண்டன. அந்த வலையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள ஒவ்வொரு புறாவும் முயற்சி செய்தது. ஆனால் இயலவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான புறா ஒரு யோசனையை கூறியது. நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக சிறகை விரித்து பறக்கத் தொடங்கினால் வேடனின் வலையையும் தூக்கி கொண்டு இங்கிருந்து தப்பிவிடலாம் என்று கூறியது. அனைத்து புறாக்களும் அதனை ஏற்றுக்கொண்டன. அந்த யோசனைப்படியே புறாக்களின் கூட்டம் ஒரே நேரத்தில் ஒன்றாக சிறகை விரித்து பறந்து கொண்டு வலையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றன. புறாக்கள் வலையை தூக்கி கொண்டு அங்கிருந்து பறந்து செல்வதை கண்ட வேடன் அதிர்ச்சியுற்றான். அந்த கிராமத்துக்கு அருகில் இருந்த ஒரு வனப்பகுதிக்குள் புறாக்களின் கூட்டம் தரையிறங்கின. அவை அங்கு மரத்தின் அடியில் வாழ்ந்து வந்த ஒரு எலியிடம் உதவி கோரின. எலியும் வலையை கடித்து புறாக்களை அந்த வலையிலிருந்து விடுவித்தது. இந்த கதையிலிருந்து நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் கருத்து: ஒற்றுமையே வலிமை. அனைத்து புறாக்களும் ஒரே நேரத்தில் சிறகை விரித்து பறக்க தொடங்கியதால் வேடனின் வலையையும் தூக்கி கொண்டு பறந்தன.